பூக்களை பூக்க வைக்கும் கதை. லீனா, ஏன் அத கலச்சிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நான் அந்த விதையெல்லாம் எங்க வச்சேன்னு தெரியுமா? அதுக்காக கிச்சனை இப்படியா பண்ணுவ? வேற எங்கேயாவது வச்சிருப்ப, போய் தேடு. சமத்து பூனைக்குட்டி. இவள மாதிரி பூனைக்குட்டிய நான் பார்த்ததே இல்ல. என்னது? நான் பொண்ணா இல்ல பையன்? நான் சொன்னா கேளு லீனா டார்லிங். ஏதோ விதைய தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டையே நாசம் பண்ணிட்டு இருக்க. போ. சரிம்மா, பூனைக்குட்டி வா போய் தேடலாம். பூனைக்குட்டி எப்படி உனக்கு உதவி செய்யும்? நாய் மாதிரி மோப்ப புடிச்சுதா? நீ இங்க இருக்கியா? நான் உன்னை தொலைச்சிட்டேன்னு நினைச்சேன். இந்த ஒரு விதையால எனக்கு கண்டிப்பா பரிசு கிடைக்கும்னு நம்புறேன். அந்த விதைய வச்சு நீ என்ன பண்ண போற லீனா? இந்த விதைய நான் மண்ணில புதைச்சிருவேன். அது செடியாயி பூவெல்லாம் பூத்துரும். அதுக்கப்புறம் மண்டே நான் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போவேன். ஆனா அதுக்கு 2 நாள் தான் இருக்கு. உனக்கு மண்டை குழம்பி போச்சா? அதுக்குள்ள அது எப்படி வளரும்? நிச்சயமா வளராது. நான் டைமை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். இதோ இப்பவே நான் இதை விதைச்சிடுவேன். அதுக்குள்ள எப்படி வளரும்னு பாத்துடுறேன். தயவு செஞ்சு சீக்கிரமா பூத்துறேன். எப்படியோ சுசி அழகான பூக்களை கொண்டு வருவா. அதை விட இது அழகா இருக்கணும். ஏன் இது இப்படியே இருக்கு? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல லீனா. விதைய அதுல போட்டு மறுபடியும் எடுத்தா எப்படி வளரும்? நான் அது போட்ட உடனே வளரும்னு நினைச்சேன். ஒருவேளை அதுக்கு தனி தாகமா இருக்குமோ? நான் போய் அதுக்கு தண்ணி கொண்டு வந்து ஊத்துறேன். ரொம்ப கஷ்டம் லீனா. அவ்வளவு தண்ணி ஊத்துனா அது செத்து போயிடும். எதுக்கு நீ இப்படி அபசகுணமா பேசுற? எதுக்கும் அது உயிரோட இருக்கான்னு எடுத்து பாத்துடுறேன். ஏய் ஜீபும்பாய், அது பார்க்க நல்லதா இருக்கு. நான் மறுபடியும் அதை மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிடுறேன். விதை முளைச்சிடுச்சு. ஜீபும்பாய் சீக்கிரம் இங்க வாயே. இப்போ என்னாச்சு லீனா? என்னாச்சு ஜீபும்பாய்? உன் கண்ணை சுத்தி கருவளையமா இருக்கு. நீ ராத்திரி முழுக்க புலம்பி புலம்பி என்ன தூங்க விடாம பண்ணிட்ட தெரியுமா? பூவெல்லாம் அழகா இருக்கு. ஏய் ஜீபும்பாய், பூவெல்லாம் அழகா இருக்கு. என்னடா பூரா கான்டெஸ்ட்ல ஜெயிக்க போகுது. சாரி ஜீபும்பாய், நான் இந்த பூவையே நினைச்சிட்டே தூங்குனேனா, அதனாலதான் தூக்கத்துல அப்படி உளறி இருக்க போல இருக்கு. ஆனா பரவாயில்ல, நினைச்ச மாதிரி வளர்ந்துருச்சு வாஸ்தவம் தான். ஆனா அது இன்னும் பூக்கலையே. நீதான் அதை பூக்க வைக்க போற. எதுக்காக அவசரப்படுற? ஏய் என்னாச்சு? அதான் செடி வளர்ந்துருச்சுல, பூ மட்டும் தான் பூக்கணும். அதுக்கு உன் உதவி வேணும்னு சொன்னேன், அவ்வளவுதான். நீ ஐஸ்கிரீம் கேட்கும் போதெல்லாம் நான் அம்மா கிட்ட கேட்டு உனக்காக ஐஸ்கிரீம் கொண்டு வந்தல. இப்போ இத பண்ண நான் உனக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் தரேன். உனக்கு அது ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ என்ன பண்ண சொல்ற? வேற என்ன? உன்னோட மேஜிக் வேலைய ஆரம்பி ஜீபும்பாய். ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு ஜீபும்பா கண்ணே, இப்ப அதை வச்சு பண்ண போற மேஜிக் ஒண்ணு. அத பாரு, பெருசா வளருது. ஆனா அது இன்னும் பூக்கலையே. ஏன் இப்படி அவசரப்படுற? பொறுமையா இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல பூ பூக்கும். இவ்ளோ செடி இருக்கு. இருங்க, நானும் பாக்குறேன். அது எவ்வளவு அழகா இருக்கு. இருக்கிறதுல என்னோட ரோஜா செடி தான் அழகா இருக்கு. சந்தேகமே இல்ல. பிரின்சிபல் மட்டும் இத பார்த்தாருன்னா எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுப்பாரு. ஆமா லீனா, நீ நேத்து நைட்டு தான் விதைய போட்டுன்னு கேள்விப்பட்டேன். நாங்க எல்லாரும் உன் செடி எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாமா? வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். லீனா, நான் வளர்த்த செடியை பாரு, டிஃபரெண்டா இருக்குல்ல? இது என்ன வெங்காய செடி? அது சரி, எப்படி கண்டுபிடிச்ச? ஐயோ, சின்ன குழந்தை கிட்ட கேட்டா கூட கரெக்டா சொல்லும். ஓ, இத உன்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நான் நினைச்சேன். அது சரி, உனக்கு ஜீபும்பா எதுவும் உதவி செய்யலையா லீனா? அது வந்து இதுல பூக்களே இல்லையே. அவசரப்படாத, ஜீபும்பா இதுல பூக்கும்னு சொன்னா. நான் அத பாக்குற வரைக்கும் நம்பவே மாட்டேன். பூ பூக்குதே.
காம்படிஷன்ல லீனாவோட பூ தான் ரொம்ப அழகா இருக்கு. அது பூத்துருச்சு. ஏதோ மேஜிக்னு நினைக்கிறேன். ஆமா. ஏய், இந்த பூக்கள் உண்மையிலேயே அழகா இருக்கு லீனா. அசத்துற லீனா. லீனா பூக்களோட உன் பூக்கள் தான் அழகா இருக்கு. என்ன வெறுப்பேத்தாத. ஆமா சுசி, அதுல கூட நிறைய பூக்கள் இருக்கு. தயவு செஞ்சு 2 பேரும் வாய் மூடுறீங்களா? ஏய் சுசியை வெறுப்பேத்தாதீங்க, அவளுக்கு கோவம் வந்துடும். என்னாச்சு? என்னாச்சு? லீனா சீக்கிரம் ஏதாவது பண்ண, இல்லனா நீ காம்படிஷன்ல தோத்து போய்டுவ. ஆமா சரியா சொன்ன. இப்ப புரியுது. இவன் மேஜிக் பண்ணி தான் பூ பூக்க வச்சிருக்கா. அதனால தான் பூவெல்லாம் உதிர்ந்துச்சு. எல்லா பூக்களோட நான் கொண்டு வந்த பூக்கள் தான் அழகா இருக்கு. ஆமா அதான் சரி. இயற்கையை உன்னால ஏமாத்த முடியாது லீனா.